ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்றோடு இந்த மாலை 6 மணியோட பிரச்சாரம் நிறைவடைகிறது. தேர்தல் பரப்புரையில சூறாவளி சுற்றுப்பயணமாக தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவரை தவிர அவர் மட்டும்தான் சூறாவளி போல சூறாவளியாக நிறுத்திக்கிட்டாரு. அப்பப்போ போறாரு, ஓய்வு எடுக்கிறாரு அப்படின்னு. மற்ற எல்லாரும் குரல் இல்லாம கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பரப்புரைகளை அதுல உண்டான ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி பல தடவை பேசியிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய கட்டுப்பாடுகள், அதை கடைபிடித்தவர்கள் கடைபிடிக்காதவர்களை அது ஒழுங்குபடுத்தும் விதம், இதையெல்லாம் பற்றி சொல்ல முடியுமா சார்? அதுலயும் பெரிதாக எதுவும் சொல்ல முடியாதுதான். இருந்தாலும் அதுல இருந்து தொடங்குவோம். அப்புறம் மற்றபடி பிரச்சாரத்துக்குள்ள அப்புறம் போயிடலாம் சார். தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றதுன்னா சொல்லிக்கிற மாதிரி அதிகமா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமா, ஏன்னா எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்களா இருந்தாங்கன்னு பார்த்திருக்கேன். அவங்க எப்படி தேர்தலை நடத்தினாங்க அப்படின்னு பார்த்திருக்கேன். சாதாரணமா சேஷனை பத்தி அவர் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறதையே உலகத்துக்கு காமிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சேஷனை மிகச்சிறந்த தேர்தல் ஆணையரை நான் பார்க்கல. ஏன்னா அவற்றை ஓசை அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. தன்னை முன்னிலைப்படுத்துவதுங்கிறதும் அதிகமா இருந்ததுங்கிறது உண்மை. நிச்சயமா அவர் ஒரு காரியம் பண்ணாரு, அது மறக்க முடியாத ஒரு காரியம். அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் கீழே இருக்கணும் அப்படிங்கிறது அவர் தான் வற்புறுத்தி அதை சாதிச்சாரு. அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம் இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நேர்மை இல்லாத தேர்தல் ஆணையம் இருக்கும்போது அது வேதனையா மாறிடும் அப்படிங்கறது இந்த தேர்தல் நம்ம பார்த்துட்டோம். நமக்கு ஷிக்தர்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தாரு, லிங்தோ அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தாரு. இவங்கெல்லாம் உலகத்துக்கே தேர்தல் பற்றி வழிகாட்டக்கூடிய மிக பெரும் ஆளுமைகளாக இருந்தாங்க. அவங்கள நான் என்னுடைய சர்வீஸ் பீரியட்ல அவங்கள நான் பார்த்திருக்கேன். அவங்க தேர்தல் நடத்துற விதத்தை நான் பார்த்திருக்கேன். ஒரே நாள்ல இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்தியா முழுமைக்கும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த மாதிரி 10 ஃபேஸ் 12 ஃபேஸ் நடத்த வேண்டிய தேவையில்லாம இருந்த காலம். இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பவையாக இருக்கின்றன. அதாவது என் கையில அதிகாரம் இருக்குன்னா இதுல சொல்லுவாங்க, எங்களுக்கு IAS ட்ரெயின் சொல்லுவாங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். ஆனா மக்களுக்கு பணி செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன அப்படின்னு பாக்குறது இன்னொரு பக்கம். அந்த மாதிரி ரெண்டாவது மாதிரி பார்த்தா அவங்க நல்ல அதிகாரிகளா இருப்பாங்க. இந்த சேர் நம்ம கொடுத்திருக்கிறது காரணமே இதன் மூலம் மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் தான் அந்த சேருடைய அதிகாரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிற அதிகாரம்ங்கிறது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நியாயமான நடுநிலைமையான தேர்தலை நடத்துவது என்பதற்காகத்தான் அவ்வளவு அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க மகளிர் இடஒதுக்கீடுங்கிற போர்வையில மறுசீரமைப்பு அன்ஜஸ்டிஃபைடா ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த அளவுக்கு அது அன்ஜஸ்டிஃபைட்னா, வெளியில திரும்ப சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் அக்ராஸ் த போர்டு நாங்க 50% சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் சொன்னது, வெளியில சொன்னது. இவங்க கொண்டு வந்த வரைவு சட்டத்துல அந்த வார்த்தையே இல்லை. எல்லா மாநிலங்களுக்கும் 50% கூட்ட போறோம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, மறுசீரமைப்பு இவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் மறுசீரமைப்பு இப்ப நடத்துறதுக்கான அளவுகோல் எது அளவுகோல், 2011 ஜனத்தொகை அளவுகோலாக இருக்கு. இது ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க சட்டத்துல. 2011 அளவுகோலா வச்சா மறுசீரமைப்பு நடத்தினா இன்னைக்கு இருக்கிற 40 நமக்கு குறையும். யூபிக்கு இன்னைக்கு இருக்கிற 80 கூடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யூபி 80 தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி 40 உங்களுக்கு 1971 ஜனத்தொகை விகிதாச்சாரப்படி உள்ளது. 1971 அப்புறம்
யூபியுடைய ஜனத்தொகை கூடிக்கிட்டே போயிருக்கு. விகிதாச்சாரம், நம்முடைய ஜனத்தொகை விகிதாச்சாரத்துல குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அப்ப நமக்கு வந்து 7.14% என்னமோ இருந்தது கிடைக்காது. யூபிக்கு 11 பாயிண்ட் சம்திங் இருந்தது, 13% என்னமோ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 2011 ஜனத்தொகை விகிதாச்சாரம் நடந்ததுன்னா உடனடியா என்ன நடக்கும்? 80 இருக்கிற யூபி வந்து 115 135 எந்த நம்பருக்கு வேணாலும் போகும். 39 இருக்கிற தமிழ்நாடு, பாண்டிச்சேரியும் சேர்த்து 40, 39 இருக்கிற தமிழ்நாடு 32 33 போகும். ஏன்னா ஏற்கனவே 42 நம்ம 39க்கு வந்திருக்கோம் நம்ம ஜனத்தொகை கட்டுப்படுத்தினதுனால. யூபி இன்னும் வந்து அந்த ஆப்டிமம் லெவல் வந்து கருத்தரிக்கும் வன்மை பெற்ற வலிமை பெற்ற பெண்களில் 1000க்கு 22 பேர் மட்டும் ஒரு ஆண்டில் குழந்தை பெற்றுக் கொண்டால் அந்த மாநிலத்துடைய அல்லது அந்த நாட்டுடைய ஜனத்தொகை கூடவும் செய்யாது, குறையும் செய்யாது. டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் ஒன்றாயிரும். நமக்கு வந்து 2.2% சொல்லி பார்த்தா இது அந்த 2.2ல இருந்து நம்ம வந்து 1.9 1.7 வரைக்கும் நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன் தமிழ்நாடு. அவங்களும் 5ல இருந்து குறைஞ்சு வந்திருக்காங்க. ஆனா அவங்க 3 பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஜனத்தொகை 2.2ங்கிற அந்த ரேஷியோவுக்கு மேல இருக்கிறதுனால கூடிக்கிட்டே போகும். நமக்கு 2.2ங்கிற ரேஷியோ கீழே இருக்கிறதுனால குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப 2011 நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? நிச்சயமா நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். இதுல வந்து இது போர்வே என்ன வச்சிருந்தாங்க? மகளிர் இடஒதுக்கீடு, அதுக்காகத்தான் அதை செய்யறோம். இப்ப இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் வரணும்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. 850 சீட்டு பார்லிமெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் மகளிர் இடஒதுக்கீடு நடத்தணும்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த சட்டத்துல. நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் உள்ள தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மன்றத்திலும் உள்ள மொத்த இடங்களில் 1/3 பெண்களுக்கு என ஒதுக்கப்படுகிறது. இப்போ இப்படி ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த 543லயே அவங்க 1/3 வந்து பெண்களுக்கு கொடுத்துடலாம். எந்தெந்த சீட்டு பெண்களுக்கு கொடுக்குறாங்கிறதையும் இவங்களே நிர்ணயம் பண்ணலாம். இதுக்கெல்லாம் டீலிமிட்டேஷன் கமிஷன் தேவையில்லை. இப்ப இதுல வந்து உங்களுக்கு 50 விழுக்காடு வந்து பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில வந்து தமிழக அரசு வந்து சட்டம் போட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி கொண்டு வந்த சட்டத்துல 1/3 அவங்களுக்கு கொடுக்கணும் இருந்தது. அந்த 1/3 கொடுக்கறதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இல்ல, அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர் இருக்காரு, அவர் தான் அதை பண்ணுவார். இது டீலிமிட்டேஷன் கமிஷனையும் மகளிர் இடஒதுக்கீடையும் குழப்பறதுக்கு காரணமே இந்த 850 சீட்டை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இவ்வளவு தவறு பண்ணி இவங்க வந்து எடப்பாடி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? இல்ல நமக்கு அனாவசியம் 40ல இருந்து 60 ஆகிற ஒரு சான்ஸை வந்து இவங்க வந்து கெடுத்துட்டாங்க. டிஎம்கே காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. சீட்டு எப்படி கூடும்? இது எல்லாருக்கும் தெரியும், சீட்டு கூடாது, குறையத்தான் செய்யும் அப்படின்னு. 2 விதத்துல 1971 ஜனத்தொகை பேசிஸ்லயே நீங்க 20 கூட்டினாலுமே அடுத்து டீலிமிட்டேஷன் 2011 லெவல்ல பண்ணும்போது அந்த 60 வந்து உங்களுக்கு வந்து 43 அல்லது 41 இது மாதிரி குறைஞ்சிரும். யூபியுடைய 120 வந்து 135ல இருந்து 142 வரைக்கும் போகும். இதுதான் ப. சிதம்பரம் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகளிரிட ஒதுக்கீடுங்கிற போர்வேல வந்து இவங்க வந்து மறுசீரமைப்பு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை ஒன்றிய அரசுடைய தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்துல. இந்த தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியில அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக பண்ணுவாங்க. மகளிர் இடஒதுக்கீடு நான் கொண்டு வரணும்னு நினைச்சோம், அது கெடுத்துட்டாங்களேன்னு ஒப்பாரி வைப்பாங்க. ஆனால் மன் கி பாத்ங்கிறது ஒரு அரசுடைய பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை. அது முழுக்க முழுக்க அரசு சம்பந்தப்பட்டது. அதுல எப்படி இவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இடஒதுக்கீடு மகளிர் இடஒதுக்கீடு இவங்க கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி பேசலாம்? இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முற்றிலும் புறம்பானது. இத பத்தி தேர்தல் கமிஷன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. கபில் சிபல் ஒரு மிகச்சிறந்த வழக்குரைஞர் இந்தியாவில், அவரும் சொன்னாரு, பிரதம மந்திரி அவர்களே, உங்களுக்கு தெரியாதா இது தேர்தல் விதிமுறைகளை மீறியது என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கும் தெரியும், தேர்தலை நடத்துபவர்களுக்கும் தெரியும். இந்த தேர்தலை நடத்துகின்ற தேர்தல் ஆணையமோ எந்த நீதிமன்றமோ இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காது என்ற நிலையில் தான் இன்று நாடு இருக்கின்றது என்பதும் எனக்கு தெரியும். எனவே நான் ஒன்று கேட்கின்றேன், திரு மோடி அவர்களே, உங்களுடைய மனச்சாட்சிப்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செய்தது சரிதானா அப்படின்னு மட்டும் தான் கேட்டேன். இவ்வளவுதான் நீ கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கும். நம்மள தேர்தல் ஆணையம் அப்படி வச்சிருக்கு. அவர் மனசாட்சிப்படி பதில் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கலாம். மனசாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வேற தனி விவாதம் சார். பட் இந்த இஷ்யூ இருக்குல்ல, இந்த இஷ்யூல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்டு, அதை ஒட்டி ராகுல், அகிலேஷ் எல்லாருமே ஒரு நிலைப்பாடு, அது தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லது அந்த போராட்டங்களின் ஊடாக திராவிட மாடல்
இந்தியா முழுக்க ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. சமூக நீதி குறித்தும் அவர்களுக்கு ஒரு அக்கறை வந்திருக்கு. மோடியுடைய செயல்பாட்டை, மோடியினுடைய அரசியலை தமிழ்நாடு உறுதியாக எதிர்ப்பதை பார்த்து இந்தியால பல பகுதிகளில் இருந்து ஸ்டாலின் என்ன செய்யறாரு, திமுக அரசு என்ன செய்கிறது, தமிழ்நாடு என்ன செய்கிறதுன்னு பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் சரியானது சார்? மிக பெரும்பான்மை சரிதான். ஏன்னா இத இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்களின் முதல்வர்களையும் வச்சு ஒரு கூட்டம் கூட்டி இந்த விகிதாச்சாரம் எங்களுக்கு குறையக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. இது சம்பந்தமா எங்களுடைய கன்சர்ன் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், எங்களுடைய அக்கறைகள் என்னவா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், இது சம்பந்தமா நீங்க எங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி கடிதம் எழுதினார். அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அதனால இனிஷியேட்டிவ் எடுத்ததுங்கிறது ஸ்டாலின் தான். இந்த விஷயத்தை பத்தி ஒரு இந்திய அளவுல இனிஷியேட்டிவ் எடுத்து, அதுக்கு முன்னாடி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறதுங்கிறது ஸ்டாலின் தான். அடுத்து இந்த இது வரும்பொழுது, இந்த சட்டம் வரும்பொழுது முழு மூச்சாக எதிர்த்தவர் அப்படிங்கிறதும் ஸ்டாலின் தான். அவருக்கு மற்ற பகுதிகளில் அவருடைய இந்த ரோல் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இதை எதிர்க்கும் போது மம்தா பானர்ஜி சொன்ன முதல் வார்த்தை, இதை முழு மூச்சாக திமுக எதிர்க்கிறது, நாங்களும் எதிர்க்கிறோம். அதாவது டிஎம்கே ஸ்டாண்ட் எப்படிப்பட்டதோ அதை நாங்க முழு மனசோட ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த அர்த்தத்துல அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க. அதனால ஸ்டாலின் ஆல் இண்டியா கவனத்தை, இதற்கு முன்னாலும் ஆல் இண்டியா கவனத்தை ஈர்த்திருக்கிறார். இந்த விஷயத்திலையும் நல்ல விஷயங்கள்ல ஈர்த்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் இப்பயும் ஒரு நல்ல விஷயத்துல கவனத்தை ஈர்த்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவங்க உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல தேஜஸ்வி யாதவ் இங்க இந்தியா கூட்டணியினுடைய அங்கம் அப்படிங்கிற அளவுல தான் ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் செய்தாரா தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பிரச்சாரம் செய்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாரு ஸ்டாலின். நீங்க இப்போ அதை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். டெல்லிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. நாங்க கல்வியில நிறைய விஷயங்களை செய்திருந்தோம், மருத்துவத்துல நிறைய விஷயங்களை செய்திருந்தோம். டெல்லிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க எங்களை விட்டுட்டு பாஜகவை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது அந்த சர்வீசஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு சார். இருக்கலாம், ஏன்னா அவங்க வந்தோடனே முதல்ல அதான் செய்வாங்க. இப்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது, யூபியிலையும் மத்திய பிரதேசலையும் எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது. இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியா நினைவில்லை எத்தனைன்னு சொல்லி, ஆனா மூடப்பட்டிருக்கின்றங்கிற தகவல் வந்தது. அதாவது கெஜ்ரிவாலுடைய பிரச்சனைன்னு சொல்லி நான் எதை பாக்குறேன்னா, ஸ்டாலினுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எதை பாக்குறேன்னா, ஸ்டாலின் நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஆகட்டும், இந்த திராவிட சித்தாந்தம்னு இவங்க சொல்ற அந்த சித்தாந்தம் ஆகட்டும், அடிப்படை கோளாறு என்ன சமுதாயத்துல, அந்த அடிப்படையவே தகர்த்தாலுடைய இது திரும்ப 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 இந்த வேற வேற இதுல இந்த பிரச்சனை தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இது பெரியார் சொன்னது, இங்க ஜாதிங்கிறது எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கோ, அந்த வருணாசிரமம்ங்கிறது எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கோ, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற அடிப்படையான அந்த கருத்து தகர்க்கப்பட வேண்டும். அந்த அந்த அடிப்படையில தான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப கெஜ்ரிவால் நல்ல ஸ்கூல் கொடுத்தாரு, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாரு, அது சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட இருந்தது கிடையாது. அதை பாரதிய ஜனதா கட்சி சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு அம்சம் இங்க இருக்கிறதுனால பாரதிய ஜனதா பார்ட்டியினால அவ்வளவு லேசா இங்க தாங்கள் நினைச்சதை சாதிக்க முடியல. அப்ப தாங்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு வேற வேற வழிகளை தேடுறாங்க. அது எப்பயுமே அவங்க அந்த வழிகள் என்னன்னு தெரியும். சதாம் ஹுசேனை வீழ்த்தணுமா, $1 million சதாம் ஹுசேன் இருக்கிற இடத்த சொல்றவனுக்கு $1 million $5 million அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க ஆசாத் சந்திரசேகர் இருந்தாரு, அவரு வீழ்ந்தது யாரால, அவருடைய சிநேகிதர்களாக இருந்த துரோகிகளால வீழ்ந்தாரு. அது மாதிரி இங்கேயும் அவங்க கூட்டு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏடிஎம்கே விரும்பியோ விரும்பாமலோ போறாங்க. இது ஒரு ட்ராப். அந்த டிராப்புக்குள்ள இன்னைக்கு ஏடிஎம்கே விழுது. திரு பழனிசாமி அவர்களுக்கு முற்ற முழுக்க இதை உணராமல் இல்லை, ஆனால் அப்படி கூட்டு சேர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். யாரால் தள்ளப்பட்டார்? அவருடைய கட்சி ஆட்கள் அல்ல, அவருடைய கட்சி தொண்டர்கள் யாருக்குமே இந்த கூட்டுறவு பிடிக்கலன்னு சொல்லிதான் இந்த கூட்டம் அவங்க முடிச்சாங்க. இப்ப மறுபடியும் கூட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பிஜேபியுடைய அந்த அடிப்படை சித்தாந்தம், அதுவும் திராவிட சித்தாந்தம் என்று திராவிட கட்சிகளால் கூறப்படுகின்ற சித்தாந்தமும் அடிப்படையில் வேறுபட்டவை. டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். வருணாசிரம கொள்கையை ஆதரிப்பதுதான் RSS, அதை ஆதரிப்பதுதான் பிஜேபி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று.
இரண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றதை விட முரண் முரண் நிலையில இருக்கு, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, நான் சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான், ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. அதனால வந்து இந்த வர்ணாசிரம கொள்கையை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏழை எளியவர்களை முன்னேற்றது செய்ய மாட்டாங்க. இவங்க ஏன்னா ஏழை அது எளியவர்களை முன்னேற்றுவதன் மூலம்தான் தங்களுக்கு பலம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய பலம். ஏழை எளியவர்களுடைய எளிமை அல்லது ஏழ்மை அது வந்து வர்ணாசிரமத்துல வந்து இயல்பானதாக ஏற்றுக்கொள்வார்கள். அது இயல்பானதாக அவருடைய பிறப்பு சூழல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அதை இயல்பானதாக ஏற்றுக்கொள்ளும் சமூகமாக வர்ணாசிரம சமூகம் இருக்கும். அவர்களை முன்னேற்ற செய்வதற்கு எதையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பணிகள் அதுல இருக்காது, அந்த கோட்பாடு உரியவர்கள்ட்ட வராது. அதற்கு மாறாக உயிர்கள் அனைத்தும் சமம், சுதந்திரம், சமத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியவர்கள், சமூக நீதி போன்று பேசக்கூடியவர்கள் தான் வந்து ஏழைகளை முன்னேற்ற வேண்டும், எளிய மக்களை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற நினைப்புல வருவாங்க. அது எளிதாக மக்கள் வந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்குமா சார்? சினிமா கவர்ச்சியோட வரக்கூடியவங்க அந்த மாதிரி எல்லாம் பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, இந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு தடையாக இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, கவன சிதறல்கள் இருக்கு. இப்ப பெரியார் எதுல வெற்றி பெற்றார் அப்படின்னா, கோயிலுக்கு போகாமல இருக்காங்க. அடிக்கடி என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு அதிகமா போறாங்கன்னு சொல்றாங்க. நிஜம்தான், கோயிலுக்கு ஜனங்கள் போறாங்க, அவங்க கடவுள் பக்தியோட போறாங்க. ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போற ஒருத்தரை அங்க பூஜர் பண்றவரோ அல்லது வேற இன்னொருத்தரோ நீ சூத்திரன் தள்ளி நில்லுன்னு நீ சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணட்டும். அந்த சுயமரியாதை வந்து தமிழகத்துல வளர்ந்துச்சுல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து கோயிலுக்கு போறதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆழ்ந்த இறை நம்பிக்கை உள்ளதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனா அதே சமயம் கோயிலுக்கு போனாலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன, கோயில் வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும், ஒரு சில பேர் மட்டுமே பூஜை பண்ணணும்னு என்ன இருக்கு? அதாவது பூஜை பண்றதுக்கு நான் கடவுளை நம்புறேன், கடவுளை நம்பி உண்மையாகவே கடவுளை நம்பி என்னென்ன ஆகம பூஜைகள் எல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வர்றதுல என்ன தப்பு இருக்குங்கிற சிந்தனை வரும். உடனடியா வரல, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஆழமா உருப்பெறும். அந்த சிந்தனை வரும் பொழுது அவங்களுடைய கோயில்களே வந்து சமதர்ம கோயில்களா மாறிடும் நேரம். அது அடுத்த ஸ்டெப். கடைசி ஸ்டெப் வந்து இறை வழிபாடு வந்து இவர் வள்ளலார் சொன்ன மாதிரி ஒளியே தெய்வம்னு சொல்லி வர்றாங்களே, அது கடைசி ஸ்டெப். இப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? சுயமரியாதை. இப்ப இவர் வந்து பெரியார் வந்து நாசியன்னு சொல்லி திட்டினாங்க. அவருடைய நாசியத்துக்கே அடிப்படை காரணம் வந்து அடிப்படை வந்து என்னன்னா சுயமரியாதை. அவர் சொன்னது என்ன சொன்னாரு? என்னுடைய சக மனிதனை, எல்லா விதத்திலும் சமமான ஒருவனை உன்னுடைய கடவுள் சமமாக பாவிக்கவில்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். இது ரொம்ப அடிப்படை விஷயம். அவர் வந்து பெண் உரிமையை பத்தி பேசுனதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இந்த நாஸ்தியம் பேசினான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. சுயமரியாதையை பேசுனதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்ப அடிப்படையா என்ன இருக்குன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த சுயமரியாதைங்கிறது வந்து ஆழமா வேரூன்றி இருக்கு. இப்போ இது நீங்க சொன்னீங்கல்ல, ஏழையா இருக்கான் எளியவனா இருக்கானா அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொள்கை. வர்ணாசிரம கொள்கை வந்து அதுதான். அது இதுல கீதை பகவான் கிருஷ்ணன் உபதேசித்ததாக சொல்லப்படுகின்ற கீதையில அது ரொம்ப சரியா இந்த மொழி வல்லுநர்கள்ட்ட கேட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, மகாபாரத போரின் சமயம் இந்த பகவத்கீதை சொல்லப்படவில்லை. அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதையும் தவிர பிராக்டிக்கலா யோசிப்போம். ரெண்டு பக்கம் வந்து வில்லு கத்தி கேடைன்னு சொல்லி வச்சு ரெடியா அடி கொத்துன்னு சொல்லி ரெடியா இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து பீஷ்மர்த்தி மத்த கொண்டு, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பையனுக்கு கொஞ்சம் நான் பேச வேண்டியது, பேசுனதுக்கு அப்புறம் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, எந்த யுத்தமாவது அப்படி வந்து வெயிட் பண்ணாது. அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அவர் சொன்னதாக நம்புறாங்க இவங்க. நம்பிக்கைங்கிறது பெரிய விஷயம் வாழ்க்கையில. அவர் சொல்றதா நம்புற அந்த கீதையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? யார் யார் எந்த தொழிலில் வல்லுநர்களாக இருப்பார்கள் என்பதை கண்டறிந்து அத்தகைய தொழில் புரிபவர்களாக, பிறப்பிற்கு முன்பே கண்டறிந்து அத்தகைய தொழில் புரிபவர்களாக அவர்களை நான் படைத்தேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் நாவித தொழில் தான் பண்ணுவாரு, அதுக்கு தான் கெட்டிக்காரன்னு முதலே பார்த்துட்டேன். புரோகித தொழில் தான் பண்ணுவாருன்னு இன்னொருத்தரை பார்த்தேன். யுத்தம் புரிகிறது தான் தெரியும்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்தேன். வணிகம் புரிகிறது தான் தெரியும் இன்னொருத்தரை பார்த்துட்டேன். அப்ப பிறப்புலேயே எல்லாம் முன்னாடி எல்லாம் டிசைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிறதுல அடிப்படையா வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ உதாரணங்கள் நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து போன இந்த 50-70 வயசுல
எங்கெங்கேயோ போயிருக்காங்க, என்ன எப்படியோ வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் வந்து அவங்க எந்த சமுதாய சூழல்ல பிறந்தாங்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில எந்த ஸ்டெப் எடுத்து உயர்ந்தாங்கிறது சம்பந்தமே கிடையாது. அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த தியரி வந்து இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபால்ட் லைன்ஸ். யார் எந்த தொழில் புரிவோர்களாக இருக்கிறார்களோ எட்டிக்காக இருப்பாங்கன்னு கண்டறிந்து அவ்விதமே அவர்களை படைத்துங்கிறது வந்து ஃபால்ட் லைன்ஸ். அது சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரை விலக்கிட்டா, ஓப்பன் அட்மாஸ்பியர் கொடுத்துட்டா வளருதுங்கிறது வந்து எல்லாரும் வளர முடியாது. இப்ப இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்றாங்களே அதுல வந்து எல்லாருமே வளர்ந்துட்டாங்களா? இப்ப ஒரு பெரிய அத்வைதா தியரியை வந்து கொடுத்தாரு, சங்கரர் வந்து கொடுத்தாரு, ஆதிசங்கரர். பாரதியாருடைய அந்த பாடலே வந்து நான் அப்படிங்கிற பாடல் வந்து வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் செடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான் அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாரு, நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் மின்னுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான். இது அத்வைதா பிலாசபி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற அத்வைதா பிலாசபி. இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ஒருத்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய கொள்கையை பின்பற்றவங்க எத்தனை பேர் அவரளவுக்கு உயர முடிஞ்சது? அம்பேத்கர் வந்து இவ்வளவு பெரிய உலகமே போற்றுகிற ஒரு பொருளாதார ஒரு சமுதாய ஒரு விஞ்ஞானியாக இருக்க முடிந்தது என்றால் அவர் பின்பற்றவங்கள எத்தனை பேர் அவரளவுக்கு உயர முடிந்தது? அதனால எல்லாரும் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்களும் சரி, தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்களும் சரி, எல்லாரும் எல்லா உயரத்தையும் அடைய முடியாது. ஆனா எல்லாருக்கும் எல்லா உயரத்தையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். தி ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி யூனிஃபார்ம் டு எவ்ரிபடி. அதுல பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. யாருக்கு இதுவரை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டனவோ அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக அளிக்கப்பட வேண்டும். இது வந்து நேச்சுரல் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். அதனால அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே உறுதியா இருக்கிறது ஒரு கூட்டம். அதெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது இன்னொரு கூட்டம். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில எது வந்து பெட்டர் அப்படிங்கிறது தமிழக மக்கள் இன்னைக்கு சினிமா கவர்ச்சியினால சில பேர் வந்து அதை உணராம இருக்கலாம். ஆனா அந்த சினிமா கவர்ச்சியால உணராம இருக்காங்களே அவங்க வந்து நம்ம பாட்டனுக்கு முந்தினவங்க வந்து என்னவா இருந்தாங்கன்னு தங்களுக்கு தாங்களே விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஐடியாலஜியினுடைய கரு அது வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாவற்றையும் விரிவாக சொல்லிட்டீங்க. இந்த பின்னணியில தான் இந்த 5 ஆண்டுகள்ல அரசினுடைய தலையீடு எளிய மக்களுக்கு சாதகமாக அவர்களை முன்னேற்றும் விதமாக இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இந்த தேர்தலை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவிலும் உலகம் பூராவும் லஞ்சம் பரவி இருக்கிறது. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் பூராவே லஞ்சம் பரவி இருக்கு. லஞ்சம் இல்லாத நாடே இல்ல. லஞ்சம் தவறு. ஆனா இந்த லஞ்சத்தை யாரால வந்து எதிர்த்து போராட முடியும்னா மக்களால தான் எதிர்த்து போராட முடியும். 2 பேருக்கு இடையில லஞ்சம் கொடுக்கறது வாங்குறதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா அந்த லஞ்சம் கொடுத்ததும் வாங்குறது வெளியில தெரியாமலே போயிடும். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு அரசு வேலை இருக்கு, அதுல ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டாருன்னா அந்த லஞ்சம் கொடுத்தவரோட அதிக தகுதி பெற்ற ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க முடியாதனால அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்ப இந்த ஒரு சின்ன உதாரணத்து மூலம் தெரியும் லஞ்சம் எவ்வளவு மோசம். அப்ப இந்த லஞ்சத்தை எதிர்த்து போராட வேண்டியது எல்லோருடைய கடமை. ஆனா அதே சமயம் ஒண்ணு நடந்து வச்சுக்கணும், லஞ்சம் இருக்குங்கிறதுனால ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா இந்தியாவில எந்த அரசியல் கட்சிக்குமே ஓட்டு போட முடியாது. எந்த அரசியல் கட்சிக்குமே கீழ்மட்டத்திலேயோ நடுமட்டத்திலேயோ உயர் மட்டத்திலேயோ அல்லது எல்லா மட்டத்திலேயுமோ பல கட்சிகள்ல வந்து லஞ்சம் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலயுமே லஞ்சம் இருக்கு. ஆனா ஒரு அரசு வந்து அந்த லஞ்சத்தை மீறதுக்கு இப்ப நான் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி முதல்ல வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். பல பேருக்கு அதனுடைய சூட்சுமம் தெரியாது. அவர் என்ன சொன்னாரு, பெட்டிஷன் கொடுத்து 6 வாரத்துக்குள்ளேயே என்னமோ பீரியட் சொன்னார், இதுக்குள்ள உங்களுக்கு தீர்வு காணப்படும். இப்ப லஞ்சம் கொடுக்க முடியாத பேப்பர் பெண்டிங்காவே இருக்கும்ல, அது இந்த இதுல பண்ண முடியாது. அது மாதிரி அரசுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு மறைமுகமா உத்தரவு போகுது, விதின் செக்ஷன் சச் டைம் நீ டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஜனநாயகத்துக்குள்ள எப்படி இந்த லஞ்சத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு யோசிக்கிறார். ஒரேடியா லஞ்சத்தை வந்து ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த லஞ்சத்தை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியும், மக்களுடைய கஷ்டங்களை எந்த அளவுக்கு நீக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒருத்தர் யோசிக்கிறார். அந்த யோசித்தின் காரணமாக சில பலன்கள் இருந்திருக்கு, சில பலன்கள் தாமதமாகலாம். ஏன்னா அவர் யோசிச்சதை செயல்படுத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எல்லா கூட்டமும் ஒருங்கிணைந்து அதுல செயல்படும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த மாதிரி லஞ்சங்கள்லாம் இருக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு, சில பேர் மட்டுமே வளரட்டுமே. இப்ப அதானி அம்பானி 2 பேரும் எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்தாங்கல்ல, ஏன் கேள்வி கேட்கறீங்க?
ஏர்போர்ட்னா இவருக்கு தான் கொடுப்போம், நேஷனல் ஹைவேஸ்னா இவருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட இருக்கிற லஞ்சத்துக்கு வந்து அளவே கிடையாது. அந்த லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற முனைப்பும் கிடையாது. பிரிட்ஜ் வந்து நாசமா போகுது. இதுல வந்து குஜராத்லயும் எந்த ஒரு இடத்துல அதுக்கு வந்து சப்அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரு தான் காரணமா? அந்த என்ஜினியர், அந்த கான்ட்ராக்டர், இவங்க யாருமே காரணம் கிடையாதா? எடுக்கல. இது மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். பல அரசுகள்ல, இந்த அரசுல கூட 1 or 2 மிஸ்டேக்ஸ் அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா எதை நான் பாக்குறேன்னா, வந்த உடனே திரு ஸ்டாலின் அவர்கள், நான் எனக்கு வாக்கு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா, அது உண்மையாவே நம்புறார் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்க முடியும்னா, அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த முதலமைச்சர். அவர் கொண்டு வந்த திட்டங்கள்ல, சில திட்டங்கள்ல எலக்ட்ரல் அட்வான்டேஜ் அவருக்கு கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. அவங்களாம் போய் ஓட்டா போட முடியும்? சந்தேகமே இல்லாம அடுத்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த 5 வருடத்துல அவருடைய உயரம் மிக மிக அதிகரித்திருக்கிறது. ஒரு இந்திய அரசியல் தலைவர்களுள் மதிக்கப்படும் ஒரு தலைவராக அவர் பரிணமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. இப்ப இந்தியாவை பற்றி மட்டும் கவலைப்படல, தமிழகத்தின் அடிப்படையில் இந்தியாவை பத்தி கவலைப்படுறாரு. தமிழகம் வளர வேண்டும். இப்ப 11% மேல growth வந்திருக்குன்னா இதை சஸ்டெயின் பண்ணணும். இந்த தரம் கனிமொழி வந்து சொன்னாங்க, நீங்க தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கிறீங்களே, தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியாத எந்த வாக்குறுதியும் தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, செயல். ஏன்னா போன தரம் சொன்னதுல சில இது நீட் வந்து இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒன்றிய அரசு மனசு வச்சால் வழிய. இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு. சில குழுமங்களுக்கு செய்யணும்னு நினைச்சது வந்து நிதி பற்றாக்குறையின் காரணமாக தாமதப்படுது. இதெல்லாம் மனசுல வச்சு இந்த தரம் சொல்லியிருக்காரு, செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு தங்களுடைய செயல்பாட்டின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, செயல் ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கிறது. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால வந்து நான் நினைக்கிறேன், நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, இதெல்லாம் வந்து உணர்ந்து மக்கள் வாக்களிப்பாங்களா? அது மக்களை பொறுத்தது, எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யார் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க, பல பேர் கேட்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த பல பேர் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்து இதன் மூலம் தங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்று யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் வந்து இந்த ஆட்சியை திரும்பவும் தொடர வேண்டும் சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி உணர்ற கூட்டம் அந்த பலன் பெறாத கூட்டத்தை விட பெருத்த அளவு எண்ணிக்கையில் பெரியவர்கள். ஏன்னா இவர் அறிவிச்ச அந்த மகளிர் கலைஞர் உரிமை தொகை திட்டமாகட்டும், மகளிர் பயணமாகட்டும், அடுத்து நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இது புதுமை பெண், அதாவதுங்க நான் வந்து பல மாநிலங்களுக்கு நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது போயிருக்கேன். அந்த மாநிலங்கள் வந்து நல்ல முதலமைச்சரா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. பட்நாயக் வந்து நல்ல முதலமைச்சர் இல்லையா? மிகச்சிறந்த முதலமைச்சர். ஒரிசால வந்து சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மாநிலத்துக்கு நன்மை செய்யணுங்கிறதுல இன்டகிரேட்டட் ஆந்திரால வந்து அவர் பல திட்டங்களை கொண்டு வந்தார், சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வந்து பினராயி விஜயன் வந்து கேரளாவில் நல்ல சிஎம் இல்லையா? நிச்சயமாக நல்ல சிஎம் தான். இது மாதிரி பல சிஎம்ஸை பத்தி நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த அளவு 5 ஆண்டு கால அளவில் இத்தனை வெல்ஃபேர் மெஷர்ஸ், இத்தனை ஜனத்தொகையை கவர் பண்ற அளவுக்கு வெல்ஃபேர் மெஷர், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற வெல்ஃபேர் மெஷர் இவ்வளவு எந்த மாநில அரசாவது கொடுத்திருக்கா? இந்த அளவுக்குடா இல்லைங்க, இந்த அரசு தான் கொடுத்திருக்கு. நடுநிலை யோசிச்சு பார்த்தா இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்றது இப்ப சில பேருக்கு வெறுப்பா இருக்கு. நான் டிவியில விவாதம் நடக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கேன், இந்த கேள்வியை கேட்டிருக்கேன், இது மாதிரி செஞ்ச இன்னொரு அரசை நீங்க சொல்லுங்க. அது பிஜேபி ஆடுற மாநிலமா இருக்கட்டும், பிஜேபி ஆளாத மாநிலமா இருக்கட்டும், ஒரு அரசு சொல்லுங்கன்னு கேட்டா அது பதில் இல்ல, பதில் சொல்ல முடியாது. அது நீங்க திமுக சார்பாக இருக்கீங்க, அதனால இந்த அரசு நல்ல அரசுன்னு சொல்றீங்க. உண்மை அப்படின்னு உண்மையிலேயே திமுக வெறுக்கக்கூடியவர்கள், திமுகவோட ஒவ்வாமையுள்ள இருக்கக்கூடியவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இது எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறையோ அல்லது இதை டோட்டலா அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சாலும் அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, வேறு விஷயங்களை ஹைலைட் பண்ணி அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குது, அதனால இவருக்கு ரொம்ப டஃப்பான டைம், மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 ஆண்டு கால ஆட்சி நிறைவு வரும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு கட்டுரை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு கட்டுரை கொடுத்தேன். அந்த கட்டுரையில முடிவுல வந்து நான் என்ன எழுதியிருந்தேன், ஸ்டாலின் அவரை சுற்றி உள்ளவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய அரசு பணியாளர்களும் அவருடைய எண்ணத்தின் வேகத்திற்கு ஏற்ப செயல்பட்டார்கள் என்றால்
இந்த திட்டங்கள் மிக மிக சிறந்த முறையில் நடைபெறும். தமிழ்நாடு வளங்கொழிக்கும், அதில் ஐயமே இல்லை. இப்பயும் அதே தான் சொல்றேன். இவர் நினைக்கிற அளவுக்கு, இவர் வேகமா இருக்க அளவுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்களான்னா அந்த வேகம் யாருக்குமே இருக்க முடியாது. எந்த ஒரு தலைவனுக்கும் அந்த தலைவனுக்குள்ள வேகம் மற்றவங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் அவர்களை கூட்டிக்கிட்டே போறாரு. அப்ப இது ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஸ்டாலினுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 70 போடுவேன். ஏன்னா அவர் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் இல்ல, ஒரு சோசியாலஜி ஸ்டூடெண்ட். சோசியாலஜியில் 100க்கு 100 யாருக்குமே கிடைக்காது. ஆனா 40, 30 வாங்குற இவங்களுக்கு மத்தியில ஒருத்தர் 70 வாங்குறாருன்னா அவர் நிச்சயமா நல்ல முதலமைச்சர் தான். இதுதான் உண்மை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.